ஹலோ கைஸ், மைதா தோசை எப்படி பண்ணலாங்கிறது மிக்ஸி ஜாரில் 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன், 1 டீஸ்பூன் சால்ட், 2 பிஞ்ச் சோடா தூள், அரை கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு 2-3 தடவை பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்மூத் பேட்டராக வரணும் இந்த அளவுக்கு. இது அப்படியே ஒரு வைடான பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஒரு தின் பேட்டராக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், 2 to 3 காஞ்ச வரமிளகாவை வந்துட்டு கிள்ளி ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே கொஞ்சமாக ஒரு கத்து கருவேப்பிலையை அதையும் கிள்ளி இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் தாளிப்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மாவுல ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ அதை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா ஆறுனதும் நம்ம மாவில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுங்க, பார்த்துக்கோங்க. இது அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 an hour ரெஸ்ட்டில் விட்டுக்கலாம். பாருங்கள், மாவுலேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. லைட்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு தோசை டவாவில் வந்துட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கரண்டி ஊற்றிடலாம். பரப்பி விடணும்லாம் இல்லை, லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரவா தோசை மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.